வணக்க மக்களே, வெல்கம் டு FDA பஸ் வித் மோகி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் சர்வைவர் த்ரில்லர் ட்ராமா மூவியாக வர ஜூலை 18 ரிலீஸ் ஆக இருக்க கெவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ஷீலா ஜாக்லின் ஆதன் அவர்கள். இந்த படத்தை இயக்கியிருக்காரு தமிழ் தயாளன் என்ற ஒரு அறிமுக இயக்குனர். இந்த படத்தினுடைய ட்ரைலர் கட்டெலாம் பார்க்காம நான் டேரெக்டாக உட்காந்து பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து, மிக முக்கியமாக ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஸோ அது என்ன ஏதுன்றதும் இந்த படத்தினுடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு சொல்கிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். கெவி இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானலில் இருக்கிற மலையான ஒரு கெவி அப்படின்ற மலை, அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் சூழ்ந்த ஒரு மலை. அங்கே வந்து மக்கள் வாழ்வியல் இருக்காங்க, அதாவது மலைவாசி மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான வேலையை வந்து பார்த்திங்கன்னா டோலி தூக்குறது தான். ஸோ அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களோட ரிக்வஸ்ட் என்னன்னா ரோடு போட்டுத்தாங்க அப்படின்றது தான் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறது. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ வந்து எலெக்ஷனுக்காக வராரு ஓட்டு கேட்குறதுக்கு, அவருக்கு செவி சாய்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆல்ரெடி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அதுக்கும் பதில் கேட்குறாங்க, அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்போ வந்து கைகலப்பாயிடுது. அப்போ போலீஸாக வர சார்லஸ் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் அட்டாக் பண்ண. ஸோ அந்த மக்கள் குரூப்லேருந்து ஒருத்தர் வந்து செருப்பு தூக்கி எடுக்க, இவர் மேலே செருப்பு பட்டோன்னே இவர் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த ஆதவன் தான் பண்ணியிருப்பான், நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் வந்து ஸ்கெட்ச் போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஆதனோட மனைவியான ஷீலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 மாத நிறை கர்ப்பிணி. அவங்கள வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. அப்போ ஆதன் வந்து டவுனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஸ்கெட்ச் போட்டு இவர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஷீலாவுக்கு அந்த தருணத்தில் வயிறு வலியும் ஏற்படுது. ஸோ வயிறு வலி ஏற்பட்டதுக்கப்புறம் எப்படி ஷீலாவுக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டாங்களா இல்லையா, அதுவும் அந்த இடத்துல எஸ்கேப் பண்ணா இல்லையா கதை நோக்கி தான் இந்த படமே நகரப்படுது. மிக முக்கியமாக இந்த படம் வந்து மலைவாசி மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நான் இதை கருதுகிறேன். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு படத்தில் வந்து டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், நடிகர்கள் தேர்வாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த எமோஷனலாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக அந்த மீட்டர்லேயே போயிருந்தது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி எமோஷன். இந்த எமோஷன் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். லைக் வந்து ஒரு வாழை, ஒரு பரியரும் பெருமாள், லைக் வந்து மாரி செல்வராஜ் படங்களாக இருக்கட்டும், இல்லை ரஞ்சித் படங்களாக இருக்கட்டும், ஜெய்பீம் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி வகையில் இந்த படம் கண்டிப்பாக அமையுன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்தது. முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ஒரு கனத்த மனத்தோடு தான் இந்த படத்தை விட்டு வெளியே வந்தோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளாஸ் பண்ணாங்க இந்த படம் பார்த்து முடிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் அந்த எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு வந்து இன்னுமே வந்து அரசாங்கத்துலேருந்து கரெக்டான பதில் வரவில்லை. அவங்க கேட்குற ஒரே விஷயந்தான் ரோடு போட்டுத்தாங்க. எனக்கு ரோடு அந்த பேசிக்கான விஷயமான ரோடு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் வந்துடும். ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துடும், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஒர்க்கு வந்துடும். இது மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பட் இது எதுக்குமே சாய்க்காத அரசாங்கம். அதாவது பர்டிகுலராக இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்லாம் இவங்க எந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணல. எல்லா வருஷமும் எல்லா அரசாங்கமும் செவி சாய்க்கவில்லைன்றத ஒரு சின்ன டைலாகில் கடைசியில் கிளைமேக்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவே எனக்கு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. ஏன்னா அதுதாங்க இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் ஃபீல் இருந்தது. அதுக்கேற்ற இனங்க இதுக்கான ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக வடிவமைச்சிருந்தாங்க. அவங்களோட வாழ்வியலுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். ஏன்னா படத்தினுடைய விஷுவல் அப்படி காமிச்சிருந்தாங்க. அவங்க மலை ஏறுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன சரிவுகள் போகிறதா இருக்கட்டும், லைக் வந்து நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை படம் கூட பார்த்துருப்பீங்க. அப்புறம் தேன் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். இது ரெண்டுமே லிட்டரலி அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வழிக்கு தரக்கூடிய படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்கை நம்ம பாராட்டியே ஆகணும். ஜெயசூர்யா நினைக்கிறேன், அவர் ஜெகன் ஜெயசூர்யா சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்துக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒர்க் அவர் சைடில் இருந்து. நிறைய நைட் ஷாட், படம் ஃபுல்லாகவே நைட்டில் தான் ட்ராவல் ஆகுது. நைட் ஷாட்ஸ் எடுக்கப்பட்ட விதம் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து ஒரிஜினல் லைட்ஸ், லைக் வந்து டார்ச் அந்த மாதிரியான லைட்ஸை வச்சு தான் படத்தை எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ கிளாரிட்டியாக, அவ்வளோ விஷுவலாக, ஐ மீன் நம்ம அந்த கதைக்குள்ளே நகர ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தினுடைய விஷுவல் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நம்ம சொல்லியே ஆகணும். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது தமிழ் சினிமாவில், நல்ல வருவார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். பாலசுப்ரமணியம் ஒரு சைடில் இருந்து பிஜிஎம் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப இந்த படத்தினுடைய அந்த டெம்பை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பாடல்கள் பேஸ் பண்ணப்பட்ட விதம், ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும், தேவா அவர்கள் பாடியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியை பற்றி, சாமி வந்து நீ கல்லாக தான் இருக்க, இது நீ கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், மியூசிக் த்ரூ அவுட்டாக அந்த படம் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டிங் கட் ஹரி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒர்க்காக இருக்கட்டும், அது ஒரு முக்கியமாக அந்த படத்தினுடைய கண்டினியூட்டி ஃபீல், அந்த படத்தினுடைய நம்ம வந்து உட்கார வைக்கிறதுக்கான அந்த குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இதை தாண்டி இந்த படத்தினுடைய இயக்குனரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நம்மளுக்கு தேவையான நம்ம எந்த வச்சா கரெக்டான இந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுன்றதை கரெக்டான மீட்டரில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இவர் மென்மேலும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இடம் பிடிப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வழிகள் நிறைந்த படத்தை கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வேறு என்ன ஜானரில் வேணால், என்ன ஜென்ரியிலான படத்துலாம் இந்த மாதிரியான
விஷயங்களில் முக்கியமாக அந்த எமோஷனல் அப்படின்ற ஒரு டெப்த் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுக்க தவறிட்டோம்னா படம் ஒன்றுமே இல்லை மாதிரி ஆகிடும். பட் இந்த படத்தில் அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகிற காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே கரெக்டாகவே கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்தினுடைய நடிகர்கள் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஷீலா அவங்க தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் இது அவங்களுடைய பேர் சொல்லும் படமாக அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எஸ்பெஷலி அவங்க வந்து கர்ப்பிணியாக நடித்த அந்த கேரக்டர், கர்ப்பிணியாக உண்மையாகவே ஒரு கர்ப்பிணி, ஒரு 9 மாத கர்ப்பிணி வழியில் துடிச்சா எப்படி இருக்கும்ன்றத அந்த அனுபவத்தை அனுபவப்பட்ட ஆள் மாதிரி அவங்க வந்து நடிப்பை கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் அந்த ஒரு சிச்சுவேஷன் படத்தில் ஒரு 20 நிமிஷம் ஒரு முக்கியமான சீன் வரும். அந்த சீனில் வந்து கண்டிப்பாக அழுவாத ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு கனத்தமான ஒரு கனத்தை கொடுக்குற அளவுக்கான அந்த சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆதவன் அப்படின்ற ஒரு அறிமுக நடிகர், அவரும் சரி அவர் அறிமுக நடிகர் மாதிரி என்ற ஃபீலே கொடுக்கல. ரொம்ப படத்தில் ஒரு ப்ரில்லியண்டான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. அவரோட வே ஆஃப் ஆக்டிங் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது. இந்த படத்தினுடைய கேரக்டர் ஒட்டி இருந்தது. அண்ட் அவர் கட்டத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அந்த சீன் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது தான் சொல்லி ஆகணும். அடுத்து ஜாக்லின், இந்த படத்துக்கு ஜாக்லின் அப்படின்ற கொஸ்டின் மைண்டில் இருந்து தான் இருந்தது. பட் ஜாக்லின் இந்த படத்துக்கு கரெக்டான சூசன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தேவதை மாதிரி இந்த படத்தில் அவங்களுக்கு முக்கியமாக இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவங்க வளம் வராங்க. பட் அவங்க வர சீன்ஸ் சின்ன சின்ன சீன்ஸ் தான், அது ரொம்பவே இயல்பாக நடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷீலாவோட தம்பியாக வர விவேக் மோகனாக இருக்கட்டும், அப்புறம் சார்லஸ் வினோத்தாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜீவா அவங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த டிரைவர், அப்புறம் வந்து ஹெல்ப்பர் எல்லாருமே, அப்புறம் காயத்ரி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க. அப்புறம் ஊர் மக்கள் நடிச்சிருந்த எல்லாருமே சரி, அப்புறம் அந்த பிரசவம் பார்க்குற பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நோட்டபுளாக இருந்தாங்க. ஸோ இந்த படத்தினுடைய காஸ்டிங்கே ஒரு பெரிய பலமாக அப்படின்னு சொல்லணும். அதுமாதிரி இந்த படத்தில் டைலாக்ஸ் ஒரு டைலாக்குமே ரொம்ப நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக இந்த படம் வந்து அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்குற ஒரு படம். அண்ட் இந்த படம் வந்து டைலாக்ஸ் வரியாகவே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஓகே, இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லிட்டோம். நெகட்டிவ்ல கேட்டிங்கன்னா இது நெகட்டிவ் இல்லை, பெட்டர்மெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு இந்த ஃபீல் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம். என்னன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி ஃபீலாக இருந்தது. இந்த லென்த்தி ஃபீலை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அண்ட் இந்த படம் எல்லாருக்குமான படமாக இருக்குமான்றதும் ஒரு டவுட்டு தான். ஆனால் எல்லாருக்குமான படமாக இருக்கணுன்றது தான் என் ஆசை. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா கடைசியில் மக்களுக்கு தானே படம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அதை அழிச்சிருங்க. மக்களுக்காக படம் பண்ணல. ஒரு டைரக்டர் மக்களுக்கு ஒரு படத்தை கொடுக்குறாரு, என் ரசனைக்கு நீங்கள் வாங்கன்னு அப்படின்னு இழுக்கிறாரு. அதுதான் டைரக்டரோட படம். ஸோ இது வந்து ஒரு டைரக்டரோட படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து உங்களுடைய ரசனையை மாற்றக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமையும். அண்ட் இந்த ஹார்ட் ஹிட்டிங் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு திரை வடிவில் கடிதமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாட்சபிளான படம். ஸோ தியேட்டர்ஸில் வர 18ஆம் தேதி அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்டில் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.